சமஸ்கிருத மொழியில் இந்தியாவின் முன்னணி கவிஞர் இருப்பதை எழுத்தாளர்களும் மொழி வல்லுநர்களும் அடையாளம் கண்டுகொண்டனர். இதுதான் என்னுடைய ப்ரெசன்டேஷன். நான் கூறியதன் இன்ட்ரடக்ஷன், ஆப்ஜெக்டிவ்ஸ் போன்றன அடங்குகின்றன. இதுதான் க்ளவுட் கம்யூனிகேஷன். அத்துடன் இன்றைய உலகில் க்ளவுட் கம்யூனிகேஷனை அடிப்படையாக கொண்டு என்னவெல்லாம் உள்ளது என்பதை பற்றி தான் டிஸ்கஸ் செய்ய போகிறோம். இந்த கவிதை ஏன்ஷியன் டைமில் இருந்து சவுத் ஏஷியன் கண்ட்ரிஸில் பிரபலமாக இருந்து வருது. இந்த ரிசர்ச் பேப்பருடைய எழுத்தாளர்கள் ஒன்று நான், இன்னொன்று ப்ரொஃபஸர் கேபி ஜெயவர்தன், மூன்றாவது எழுத்தாளர் டாக்டர் கலபாரன், நான்காவது எழுத்தாளர் எஸ்பி நிசங்க, கிராஜுவேட் ஆஃப் இன்ஜினியரிங், ருஹுனு பல்கலைக்கழகம், ஸ்ரீலங்கா. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கெலனிய பல்கலைக்கழகத்தால் வெளியிடப்பட்ட ஏன்ஷியன் ஸ்டடீஸை மையமாக கொண்ட அப்ஸ்ட்ராக்ட் எனும் நூலாகும். 2020 ஜனவரியில் ஆல் இண்டியா ஓரியண்டல் கான்ஃபரன்ஸில் வெளியிடப்பட்ட ரிசர்ச் பேப்பர் ஆகும். இவர் ப்ரொஃபஸர் வரகைனி. அத்துடன் நான் அந்த கோனர் சீட்டில் அமர்ந்துள்ளதோடு இந்த ப்ரெசன்டேஷனை செய்வதும் நானே. இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம், டிஜிட்டல் கிளவுட் கம்யூனிகேஷன் என்பது 20ஆம் நூற்றாண்டில் தோன்றியதாக கூறப்படுகின்றது. மெகாடுத்தா என எல்லோராலும் அறியப்பட்ட சமஸ்கிருத இலக்கியவாதியே அந்த படைப்பாளி ஆவார். ஆங்கிலத்தில் த கிளவுட் மெசேஞ்சர் என அழைக்கப்படுகிறார். தனது மனைவிக்கு தன்னை கடந்து செல்லும் மேகம் மூலம் செய்தி அனுப்புகிறார் என்று நாடு கடந்த யக்ஷ எப்படி நம்ப வைத்தனர் என்பதை இது விவரிக்கின்றது. ஏன் காளிதாஸ் கிளவுடை மெசேஞ்சராக தெரிவு செய்தார்? நகரும் மேகத்தினை டிஜிட்டல் கிளவுட் கம்யூனிகேஷனுடைய அடிப்படையாக காளிதாஸ் கருதினார் என்பதை இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்ள முடியும். நவீன டெலிகம்யூனிகேஷன்ஸ் எல்லாம் கிளவுட் கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷனையே அடிப்படையாக கொண்டுள்ளன. 1960களிலேயே இந்த கம்யூனிகேஷன் கன்செப்ட் பழக்கத்திற்கு வந்ததாக கூறப்படுகின்றது. ஆர்பனெட் என்பது அட்வான்ஸ் ரிசர்ச் ப்ரொஜெக்ட் ஏஜென்சி நெட்வொர்க் என்பதாகும். ஸ்ரீலங்காவில் எங்களிடம் பிரபலமான நாடகம் ஒன்று உள்ளது. தின்னமதனானே, அதாவது காற்றை அழைத்து செய்தியை என் மனைவியிடம் சேர்க்குமாறு கூறுவதாகும். இது 2-வே கம்யூனிகேஷன் ஆகும். இதன் இருமுனையிலும் ஒரு ரிசீவர் இருப்பர், அத்துடன் ஒரு டிரான்ஸ்மீட்டர் காணப்படும். அடுத்தது ஹை ஸ்பீட், முக்கியமான ஒன்று. நவீன டேட்டா ஷேரிங்கின் விளக்கத்திற்கு வருவோமே ஆனால், சேம் ஃபார்மேட், ஹெடர் என்று அழைப்போம். செகண்ட் பார்ட், சிறிய வடிவ டேட்டா, சேம் கன்செப்ட் ஆனால் வேறு ஃபார்மேட்ஸ். ஏன்ஷியன் டைமில் இருந்து எந்த நாகரிகத்தில் இருந்தும் கண்டுபிடிப்புகள் மனித உலகின் கற்பனையின் துணை தயாரிப்புகளின் விளைவாகவே உலகிற்கு வந்தன. இயற்கை சவால்களையும் மனிதன் மீது மனிதனுக்கான சவால்களையுமே உண்மையாக உலகம் எதிர்கொண்டிருக்கிறது. இந்திய மண்ணில் பிறந்த காளிதாஸ் என்ற மாமேதை தான் டிஜிட்டல் கிளவுட் கம்யூனிகேஷன் என்ற முக்கியமான ஒரு பங்கின் முன்னோடி ஆவார். அத்துடன் அவர் தன் வாழ்நாளை கடந்தும் சிந்திக்கக்கூடிய ஆற்றலை கொண்டிருந்தார் என்றும் கூறலாம். நான் சில ரெக்கமெண்டேஷன் கொடுக்க விரும்புகிறேன், ஆனால் இதை எந்த வகையிலும் வகைப்படுத்த வேண்டாம். நாங்கள் அனைவரும் ஹோமோ சேப்பியன் ஆவோம். நவீன கிளவுட் கம்யூனிகேஷன் கன்செப்டின் கோஃபவுண்டராக அடையாளம் காணப்பட்ட மெகாடுத்தா எழுதிய காளிதாஸ் எனும் நூலை இந்த கட்டுரை பரிந்துரைக்கின்றது. சமஸ்கிருதத்தை பண்டைய மொழிகளில் ஒன்றாகவும், கவிதை அதன் சொற்களை அடிப்படையாக கொண்டது போல, வருங்கால மனித உலகின் கண்டுபிடிப்புகளின் அடிப்படையாக புத்திசாலித்தனமான விஞ்ஞானமான எண்ணங்களை மாற்றவும் இந்த முன்மொழியை ஒரு கண் திறப்பாக முன்வைக்கிறேன். Thank you very much. முரளியிடமிருந்து ஒரு கேள்வி. ஏன் நீங்கள் உங்கள் நிறுவனத்தின் பெயரை ராவணா ஏவியேஷன் ரிசர்ச் என்று வைத்துள்ளீர்கள்? ஏன் குபேரன் பெயரை வைக்கவில்லை, புஷ்ப விமானத்தின் முதல் உரிமையாளர், அல்லது ராமன் விபீஷணன் பெயரை வைக்கவில்லை, புஷ்ப விமானத்தின் இறுதி உரிமையாளர்கள்? ஏன்ஷியன்ட் ஏவியேஷன் தொழில்நுட்பம் ஆனது ஒருவருக்கோ ஒரு பிராந்தியத்துக்கோ உரித்தானதில்லை. இராமாயணத்தின் பல இடங்களில் நீங்கள் இதற்கான சான்றுகளை காணலாம். இந்த நிகழ்கால உலகில் இப்பகுதிக்கான விளக்கங்களை எங்களால் விளங்கிக் கொள்வது கடினம். உங்கள் கேள்வி நியாயமானது.
நான் ராவணா ஏவியேஷன் என பெயரிட காரணம், நான் இந்த சிறிய தீவில் இருந்து வந்துள்ளேன். அத்துடன் எங்களிடம் சிறந்த ஃபிலோசபி மைண்ட் உள்ளது. எங்கள் புராதன கல்வி தகவல்களை உலகிற்கு வெளிப்படுத்த வேண்டிய இடத்தில் நாம் உள்ளோம். இதை தவிர வேறு எந்த காரணமோ உள்நோக்கமோ இல்லை. நீங்கள் இப்போது பிரின்ஸ் சார்ல்ஸுடைய நடவடிக்கையை பார்க்கலாம். சாதாரண மேற்கத்திய வரவேற்கும் முறை. ஆனால் ஓனோ, சடன்லி அவர் கை கொடுக்கும் முறை, அந்த நடைமுறையை மறுத்துவிட்டார். அடுத்து அவர் தெற்காசிய நாடுகளின் பிரபல வரவேற்கும் முறையை கையாளுகிறார். இந்தியர்கள் பெரும்பாலும் நமஸ்தே என்பார்கள், இலங்கையர்கள் ஆய்வோன் அல்லது வணக்கம் என்போம். இந்த பழக்கத்திற்கு பின்னால் உள்ள காரணத்தை உங்களால் கணிக்க முடிகிறது. இதே போன்ற ஒரு வைரஸ் ஏன்ஷியன் நகரத்திலும் கூட இருந்திருக்கலாம். அதனால் கூட இந்த பழக்க வழக்கம் உருவாகி இருக்கலாம். ஒன்று நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்றைய நிகழ்கால உலகில் நாம் பழைய நாகரிக பழக்க வழக்கங்கள் ஊடாகவே பயணித்து கொண்டிருக்கிறோம். இன்று உலகம் பூராகவும் நடைமுறையில் உள்ள 14 நாள் அல்லது 21 நாள் குவாரண்டைன் எனும் வழக்கம் எமது நாடு ஸ்ரீலங்காவில் தொன்று தொட்டு உள்ளது. பாரிய தொற்று நோய்கள் பரவும் இடத்து தன்னைத்தானே குவாரண்டைன் படுத்தி கொள்ளும் வழக்கம் நம்மிடம் உள்ளது. ஸ்ரீலங்கா அல்லது சவுத் ஏசியன் நாடுகளை எடுத்துக்கொண்டால் கூடுதலான உணவு பழக்க வழக்கங்கள் இயற்கையை அடிப்படையாக கொண்டது. ஏன் இதை சொல்கின்றேன் என்றால், அந்த நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ள காரணத்தினாலே இந்த வைரஸின் தாக்கத்திற்கு ஆளாகிறோம். நாம் இயற்கையுடன் இணைந்து செயற்பட்டால், நல்ல குடிநீரை அறிந்து சுத்தமான காற்றை சுவாசித்து உடலை பலமாக்கி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கலாம். இவை அனைத்தும் உணவு பழக்க வழக்கங்களிலும் தங்கியுள்ளது. பண்டைய நாகரிகங்களில் நாம் இது போன்ற ஒரு உணவு கட்டமைப்பை கொண்டிருந்தோம். உங்கள் கேள்வி சிறந்த கேள்வி. உங்கள் கேள்வியுடன் ஒரு எண்ணம் எனக்கு தோன்றுகிறது. பண்டைய காலத்தில் நாம் என்ன உணவு பழக்க வழக்கங்களை கொண்டிருந்தோம் என்பது சம்பந்தமாக எதிர்காலத்தில் நான் ஒரு செஷனில் விவரிக்கின்றேன். ஏன்ஷியன்ட் எண்ணக்கருக்களுக்கும் இன்றைய கண்டுபிடிப்புகளுக்கும் நிறைய தொடர்புகள் உள்ளன. ஆனால் நவீன சயின்டிஃபிக் கம்யூனிட்டி ஏன் பண்டைய எழுத்தாளர்களை, விஞ்ஞானிகளை ஏற்றுக்கொள்வதில்லை என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? உறுதியான ஆதாரமான புதை வடிவங்கள் அல்லது நூல் ஆதாரங்கள் கிடைத்த பிறகு ஏற்றுக்கொள்கிறார்கள். நான் இன்னும் சில சாம்பிள்களை எடுத்துக்கொள்கிறேன். ஏன்ஷியன்ட் கருத்துக்களுக்கும் ஆதாரங்களும் நமக்கு நிறைய தகவல்களை தருகின்றன. நாம் இப்போது என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ரிசர்ச். அதன் அர்த்தம் என்ன? நாம் தேடுகிறோம். காரணம், அவற்றை நாம் ஏற்கனவே ஏன்ஷியன்ட் நாகரிகங்களில் வைத்திருந்திருக்கிறோம். அது இயற்கை. நான் ஏவியேஷன் துறையிலே சில உதாரணங்களை சொல்கிறேன். கொலம்பியாவிற்கு முன்னிய வரலாற்று காலத்தில் சில விமான வடிவமைப்புகளை பெற்றுள்ளோம். 1500 வருடங்களுக்கு முன்பே. இந்திய கண்டங்களை உற்று நோக்கினால் அழகான சிற்பங்களை கொண்டுள்ளது. குறிப்பாக ஜெட் பேக்கின் சிற்பங்கள். இப்போது அதே தொழில்நுட்பங்களை நாம் நிகழ்கால உலகில் வைத்திருக்கின்றோம். நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். நான் ஒரு ஸ்ரீலங்கனாக இருந்தும் கூட காளிதாஸ் உடன் தொடர்பு உள்ள நவீன தொழில்நுட்பத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இப்பொழுது அது நடைமுறையிலும் இருந்து வருகிறது. நாம் நமது வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டும். இப்பிராந்தியங்களில் வசிக்கும் மக்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும், திருப்பி கொண்டுவர வேண்டும். இது இலங்கையில் இருந்து, இந்தியாவிலிருந்து, வேறு எந்த நாட்டிலிருந்து தோன்றியிருக்கலாம். ஆனால் அதில் உள்ள தகவல்களை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அத்தகவல்கள் மூலம் எதிர்கால உலகத்தை வளமானதாக்க வேண்டும். இன்னும் சில பிராந்தியங்களில் இத்தகவல்கள் எக்ஸ்ட்ராக்ட் செய்யப்பட்டிருக்கிறது. அதன் காரணத்தினாலே அந்த தகவல்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். உங்களுடைய ப்ரெசன்டேஷன் தியரிக்கு ஏதாவது டேட்டா எவிடன்ஸ் உள்ளதா? ஆம், எங்களிடம் டேட்டா உள்ளது. அத்துடன் இந்த ஃபுல் பேப்பர் வெளியிடப்படும் அமெரிக்காவில். இந்த செஷனின் பிறகு ஒரு ஒயிட் பேப்பர் மூலமாக நான் சில விடயங்களை அனுப்புவேன். அப்ஸ்ட்ராக்ட், அந்த அப்ஸ்ட்ராக்ட் நூலை நீங்கள் அங்கு பெற்றுக்கொள்ளலாம். நான் மீண்டும் கூறுகிறேன், காளிதாச இந்திய மண்ணில் பிறந்த ஒரு மாமேதை ஆவார். இன்னொரு கேள்வி, இந்த ஏன்ஷியன்ட் தொழில்நுட்பத்தை நான் ட்ரோன்ஸ் அண்ட் யூஏவியில் பயன்படுத்த முடியுமா? ஆமாம், அதைத்தான் நான் சொல்கிறேன்.
இந்தியாவின் வேத சமஸ்கிருத நூல்கள் அவற்றை வாசிக்கும் பொழுது நீங்கள் ஒரு சொல்லில் நிறைய தகவல்களை அர்த்தங்களை பெறலாம். உதாரணமாக சேர் என்ற வார்த்தையை எடுத்துக்கொண்டால் நாம் அமர்வதற்கு பயன்படும். வேறு எதுவைகளுக்கு பயன்படுத்த முடியுமா? நான் சேரில் ஏறு நின்று கொள்ளும் பட்சத்தில் என்னால் கூரையை எட்ட முடியும். நாம் அதில் உள்ள நல்லதை எடுத்துக்கொள்ள வேண்டும். பிரச்சனை என்னவென்றால் நாம் குறிப்பிட்ட வட்டத்தில் உள்ள அறிவுகள் மட்டுமே தங்கியுள்ளோம். அதாவது அமர்வது மட்டுமே சேர் பயன்படும் என்று புரிந்து வைத்திருக்கிறோம். அதுவே பிரச்சனை. ஆகவே இவற்றை வாசிக்கும் பொழுது ட்ரோன் யூஏக்கான தொழில்நுட்ப அறிவை நீங்கள் கண்டிப்பாக அப்புத்தகங்களில் உள்ள சொற்கள் மூலமாகவோ அப்புத்தக நூல்கள் மூலமாகவோ நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். நன்றிகள். இந்த கேள்வியும் பதிலுமான பாட அமர்வு நமக்கு நிறைய விடயங்களை கற்றுத்தந்தது. இதிலிருந்து நிறைய நாங்கள் பெற்றுக்கொண்டோம். இது ஒரு சிறந்ததாக அமைந்தது. மிகவும் நன்றிகள். ஒரு நிமிடம். இன்று நாம் ராவணா ஏவியேஷன் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் டிவிஷனின் முதல் செஷனை தொடங்கியுள்ளோம். நான் இந்த தளத்தை ஒரு திறந்த தளமாக ஆக்க விரும்புகிறேன். அதாவது யாரெல்லாம் தங்கள் ஆராய்ச்சி ப்ரெசன்டேஷனை இங்கு செய்ய விரும்புகிறீர்களோ அவர்களுக்காக தளமாக. விரும்புவர்கள் அறிய தரவும் தங்களுக்கான ஏற்பாடுகள், டேட்ஸ், அரேஞ்ச்மெண்ட்டை நாங்கள் செய்து தருகிறோம். நாங்கள் அறிவை பகிர வேண்டும். எங்கள் வருங்கால சந்ததியை பாதுகாக்க வேண்டும். குறிப்பாக மாணவர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள். அப்பொழுதுதான் அவர்கள் சிந்திப்பார்கள், புரிந்து கொள்வார்கள். எமது வரலாறு எம் வெற்றிக்கு எவ்வாறு துணை புரியும் என்பதை அவர்கள் நன்கு உணர்ந்து கொள்வார்கள். நன்றி, வணக்கம், நமஸ்தே, அஸ்ஸலாமு அலைக்கும்.